ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் பருப்புலாம் சாம்பார் செய்யறதுக்காக 1 டம்ளர் தண்ணியில் 2 பெரிய தக்காளியை இது மாதிரி அரிஞ்சு போட்டுக்கலாம். சைஸில் சின்னதாக உள்ள ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 பல் பூண்டு, காரத்துக்கு அந்த மாதிரி 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் டிஃபன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி 3 விசில் மிதமான சூட்டில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. விருப்பப்பட்ட இந்த தக்காளியினுடைய தோலை எடுத்துகிட்டு கூட மசிச்சு விடலாம். நான் அப்படியே மசித்து விட்டுறேன். இதுவுமே நாம் மசிக்கிற அளவை பொறுத்து இருக்குது. நல்லா சேர்ந்த மாதிரி வேணால் நல்லா மசிச்சிடலாம், இல்லை கரகரப்பாக வேணும்னா பாதி அளவு மசிச்சிக்கலாம். நான் நல்லா மசிச்சிடுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்து இதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன், அதுக்குள்ளே நான் மசித்த தண்ணியை வீத்துட்டேன். அதனால் வெங்காயத்தை தனியாக வதக்கி இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இட்லி மாவில் திக்னஸுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து இதோட திக்னஸில் தேவைப்படுற அளவு நாம் கலந்து விட்டணும். ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம், அதனால் கொத்தமல்லி தழை மட்டும் இங்கே லைட்டாக தூவிக்கிறேன். இட்லி மாவை லைட்டாக கிளறி விட்டுடலாம். ஏற்கனவே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இட்லி மாவு சேர்த்துருக்குறேன். 1 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப்பராக இந்த சாம்பார் பருப்பு இல்லாமல் நைட்டில் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.